ஓம் சாந்தி. 23/8/2026 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 31/3/2011 மதுபன். முரளியின் தலைப்பு: திட சங்கல்பத்தின் மூலம் டென்ஷன் ஃப்ரீ ஆகி, அதாவது டென்ஷன் இல்லாதவராகி, அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக ஆதார மூர்த்தி ஆகுங்கள். மனதின் சக்தி மூலம் துக்கமான ஆத்மாக்களுக்கு குஷியின் வரதானத்தை கொடுங்கள். இன்று கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் தன்னுடைய கோடியில் சிலரிலும் சிலராக இருக்கக்கூடிய குழந்தைகளின் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஜொலித்து கொண்டிருக்கும் தெய்வீக நட்சத்திரத்தின் ஜொலிப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்களில் ஸ்நேகத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். வாயில் ஞானத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். இதயத்தில் திலாராமின் அன்பில் மூழ்கியிருக்கும் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். கைகளில் ஞான கஜானாக்களின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். கால்களில் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பாக்கியத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த ரேகைகளில் வரிசை கிரமமாக நிரம்பியவராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாக்கியம் உங்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை. உங்களுடைய அந்த உயர்ந்த பாக்கியம் ஒவ்வொரு குழந்தையின் மூலம் அவ்வளவு பிரகாசித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பாக்கியம் அழியாததாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் கொடுக்கக்கூடியவர் அழியாத தந்தை ஆவார். இந்த சங்கம யுகத்தில்தான் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் பிராப்தியாகிறது. அது எதிர்காலத்திலும் கூட வந்து கொண்டே இருக்கும். இந்த சங்கம யுகம் அனைத்து பிராப்திகளின் யுகமாகும். ஆகையில இப்போ நம்ம அந்த பிராப்திகளை அடையல அப்படின்னா மிஸ் பண்ணுவோம். ஆகையில அந்த ஒரு அட்டென்ஷன் இருக்கணும். இந்த பாக்கியத்தை யார் எவ்வளவு சேமிக்கிறார்களோ அவ்வளவு அநேக ஜென்மங்களுக்கு பாக்கியத்தின் பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த சங்கம யுகத்தின் மகிமையை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். சங்கமயுகத்தின் பிராப்திகள் முழு கல்பத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் இந்த சங்கம யுகத்தின் பிராப்திகளில் எவ்வளவு நிறைந்திருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் சதா அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தில் இருக்கிறீர்களா அல்லது அவ்வப்பொழுதா? அழியாத தந்தை என்பதால் பிராப்திகள் கூட அழியாததாக இருக்கிறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக ஆக வேண்டும் என்று இதைதான் பாப்தாதா விரும்புகிறார். சுயத்தின் மீது, அதாவது கர்மேந்திரியங்கள் மீது, மனம் புத்தி சம்ஸ்காரங்களின் மீது ராஜாவாகி ராஜ்யம் செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரிகளாக ஆகத்தான் போகிறீர்கள். ஆனால் இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக ஆக வேண்டும். எந்த கர்மேந்திரியங்களாக இருந்தாலும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஸ்தூல கர்மேந்திரியங்கள் ஆனாலும் சரி, மனம் புத்தி சம்ஸ்காரம் சூக்ஷ்ம கர்மேந்திரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போதான் சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றார். ஏனென்றால் தந்தை மூலம் அனைத்து சக்திகளின் கஜானா கிடைத்திருக்கிறது.
எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். ஆக நீங்கள் அனைவரும் சுயராஜ்ய அதிகாரி ஆகிவிட்டீர்களா? மனம் மற்றும் புத்தியின் மீது ரூலிங் பவர் மற்றும் கண்ட்ரோலிங் பவர், அதாவது ஆட்சி புரியும் சக்தி, கட்டுப்படுத்தும் சக்தி வந்துவிட்டதா? அதாவது சுயராஜ்ய அதிகாரி ராஜா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் இருக்கணும். அதுவும் குறிப்பாக மனம் மற்றும் புத்தியின் மீது அந்த ஆட்சி செய்யும் சக்தி, கட்டுப்படுத்தும் சக்தி அவசியம் இருக்கணும். ஆகையால இது வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறார். அடிமைத்தனம் இல்லைதானே, நீங்கள் அதிகாரிகள். எப்பொழுது பாப்தாதாவை கூடவே வைத்திருக்கிறீர்களோ, தனியானவராக ஆகுவதில்லையோ, அதாவது தந்தையை சதா துணைவராக்கி வைத்திருக்கிறீர்களோ, அப்பொழுது மனம் புத்தி சம்ஸ்காரத்திற்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பதற்கான சக்தி இருக்காது. அதாவது நீங்கள் சதா பாப்தாதாவை கூடவே வச்சிருக்கீங்க, நீங்கள் தனியாக ஆகவே இல்லை, தந்தையை சதா துணைவராக ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்பொழுது மனம் புத்தி சம்ஸ்காரத்திற்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பதற்கான சக்தியே இருக்காது அப்படின்றார். அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். ஆகையால் பாப்தாதா சக்திகளாகிய உங்களை எந்த ஸ்வரூபத்தை நினைவில் வைத்திருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் தந்தையின் துணையை மறக்க முடியாது என்று கேட்கிறார். அது சிவசக்தி ஸ்வரூபம். சிவனும் சக்தியும் இணைந்தே இருக்கிறார்கள். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய கர்மேந்திரியங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்றார். அப்போ நீங்கள் மாயாவை வென்றவராக, இயற்கையை வென்றவராக ஆக முடியும். இந்த நினைவு மாயையை வென்றவராக, இயற்கையை வென்றவராக ஆக்கிவிடும். ஆகையால சக்திகளாகிய உங்களுடைய ஸ்வரூபம் சிவசக்தி ஸ்வரூபம். சிவனும் சக்தியும் இணைந்தே இருக்கணும். ஏனென்றால் பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கிறார். அதாவது நிகழ்காலத்தில் இயற்கை அதனுடைய காரியத்தை செய்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் மனித ஆத்மாக்கள் இயற்கையை தொந்தரவு செய்கிறார்கள். ஆகையால் இயற்கையும் தொந்தரவு செய்கிறது. இன்றைய நாட்களில் இயற்கை பல இடங்களில் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இயற்கையை வென்றவர்களாகி அதையும் சத்தோ பிரதானமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்கள் இயற்கையின் அலைச்சல்களை பார்த்து நாளை என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறார்கள். ஆனால் நல்லதிலும் நல்லதுதான் நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இப்போது இது சங்கம யுகம், சிருஷ்டி சக்கர அமிர்த வேளை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அமிர்த வேளைக்கு பிறகு என்ன வரும்? காலை பொழுது, அதாவது இருள் விலகி ஒளி வந்துவிடும். எனவே உங்களுக்கு இப்பொழுது நம்முடைய ராஜ்யம், சுகமயமான உலகம் இதோ வந்தே விட்டது என்ற குஷி இருக்கிறது. அங்கு இயற்கை கூட சுகமானதாக இருக்கும். ஆக குஷி இருக்கிறது தானே? அந்த ராஜ்யத்தில் துக்கம் அசாந்தியினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது. ஏனென்றால் இப்பொழுது சங்கம யுகத்தில் நீங்கள் இயற்கையை வென்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக அனைவருக்கும் குஷி இருக்கிறது தானே? எதனுடைய குஷி சொல்லுங்கள்? எங்களுடைய ராஜ்யம் வரப்போகிறது, இந்த குஷி இருக்கிறதா? இந்த குஷியில் இருப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. குஷியாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள்.
ஆனால் இப்படிப்பட்ட குஷி துக்கம் அசாந்தியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, அதாவது தந்தையின் மூலம் கிடைத்திருக்கும் குஷியின் கிரணங்களை கொண்டு சேர்க்கிறீர்களா? நீங்க குஷியா இருக்கிறீங்க, ஓகே, வாழ்த்துக்கள். ஆனால் இப்படிப்பட்ட குஷியை நீங்க அவங்களுக்கும் கொடுக்கணும். துக்கம் அசாந்தியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். இதுபோல் மனசா சேவை செய்வதற்கான நேரத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய தினச்சரியாவில் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் என்று பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கிறார். எப்படி மற்ற காரியங்களுக்கு நேரத்தை ஃபிக்ஸ் செய்கிறீர்களோ, அதேபோல் உங்களுடைய குஷியின் டானிக் மூலம் துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு மனதின் சக்தி மூலம் ஏதாவது கொஞ்சம் வரதானம் கொடுத்து அவர்களையும் குஷிப்படுத்துங்கள். மனசா சேவைக்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கியவர்கள் கை உயர்த்தங்கள். நல்லது. யார் இதை செய்யவில்லையோ அவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் கை தூக்கல, அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவரும் இதற்கான நேரத்தை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லவா? ஆகையால் இரக்கம் வருகிறது தானே? அல்லது இரக்கம் வருவதில்லையா? வருகிறது தானே? மேலும் பாப்தாதா அனைவரிடமும் சங்கம யுகத்தின் விசேஷமாக 2 விஷயங்கள் எது விலைமதிப்பற்றதோ அதை பார்க்க விரும்புகிறார். ஒன்று சங்கல்ப சக்தி, இன்னொன்று சங்கம யுகத்தின் நேரம். ஏனென்றால் சங்கம யுகத்தில் ஒரு பிறவியில் பல பிறவிகளுக்கான பலனை உருவாக்க வேண்டும். ஆக இன்றைய நாட்களில் பாப்தாதா பார்த்தார், அதாவது நிறைய பேருக்கு அசுத்தமான சங்கல்பங்கள் குறைவாக இருக்கிறது. அதாவது நிறைய பேருக்கு அசுத்தமான சங்கல்பங்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் வீணான சங்கல்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்த்தார். ஆக இந்த ஒரு ஜென்மத்தின் மதிப்பின் அனுசாரம் வீண் எண்ணங்கள் இப்போது முடிந்துவிட வேண்டும். அதாவது இந்த ஒரு ஜென்மத்திற்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஆகையில இந்த ஒரு ஜென்மத்தின் வேல்யூவின் அனுசாரம் இப்போ உங்களுடைய வீண் எண்ணங்கள் முடிந்துவிட வேண்டும் அப்படின்றார். அப்போதான் ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கு நம்ம பலனை உருவாக்க முடியும். ஏனென்றால் சங்கம யுகத்தின் மகத்துவத்தின் கணக்குப்படி ஒவ்வொரு நொடியும் மிக விலைமதிப்பற்றது, மிகவும் வேல்யூபிள் நேரத்தின் அதிகாரத்தை கொடுக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இப்போ சங்கம யுகத்தினுடைய அந்த நேரம் விலைமதிப்பற்றது. இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த நேரம் மிகவும் வேல்யூபிளான நேரத்தினுடைய அதிகாரத்தை கொடுக்க வச்சிடுறது அப்படின்றார். சத்தியுகத்தில் அவ்வளோ நல்ல நேரம் நமக்கு இருக்கும், அந்த பாக்கியத்தை கொடுக்க வைக்கக்கூடிய நேரம் இது அப்படின்றார். எனவே ஒவ்வொருவரும் நேரம் மற்றும் சங்கல்பங்கள் இரண்டின் மதிப்பை உணர்ந்து நேரம் மற்றும் சங்கல்பங்களை பயனுள்ளதாக ஆக்குங்கள். எப்படி ஸ்தூல செல்வத்தை பயனுள்ளதாக ஆக்குகிறீர்கள்? ஒரு ஜென்மத்தில் பயனுள்ளதாக ஆக்குவதினால் பல ஜென்மங்களுக்கு சேமிப்பாகிறது என்று அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஸ்தூல செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, வேஸ்ட் பண்ணுறதில்ல. பொருளோ பணமோ எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதில்ல. இந்த ஒரு ஜென்மத்தில் நம்ம பயனுள்ளதாக ஆக்கிட்டோம் அப்படின்னா பல ஜென்மங்களுக்கு அதனுடைய பலந்து அடைவோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த 2 விஷயங்களுக்கும் கவனம் கொடுத்து பயனுள்ளதாக ஆக்கி வெற்றி மூர்த்தி ஆகுங்கள்.
சொல்லாம பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? ஸ்தூல விஷயங்கள் ஓகே, நீங்க பயனுள்ளதாக ஆக்குறீங்க. ஆனால் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க, எண்ணங்களை வீணாக்கிட்டு இருக்கீங்க. அதற்கும் கவனம் கொடுங்க, பயனுள்ளதாக ஆக்குங்க. அப்போதான் நீங்க வெற்றி ரத்னங்கள் ஆக முடியும் என்றார். பாப்தாதா என்று ஒவ்வொரு குழந்தைக்கும் விசேஷமான வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் இன்று முதல் தன்னை டென்ஷன் ஃப்ரீயாக, அதாவது டென்ஷன் இல்லாதவராக ஆக்க முடியுமா? இன்றிலிருந்து இந்த திட சங்கல்பம் வையுங்கள். அட்டென்ஷன், நோ டென்ஷன். கவனம் கொடுங்க, டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றார். பாப்தாதா எப்பொழுதெல்லாம் குழந்தைகளை டென்ஷனில் பார்க்கிறாரோ இப்பொழுது இந்த குழந்தைகளின் போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போது நான் என்னவாக ஆகிவிட்டேன் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பாப்தாதா மனதை வென்றவர்களாக, உலகத்தை வென்றவர்களாக ஆக்க விரும்புகிறார். அதாவது பாப்தாதா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நான் உங்களை மனதை வென்றவராக, உலகத்தை வென்றவராக ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், விரும்பிட்டு இருக்கிறேன். நீங்க டென்ஷன்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. சரி, டென்ஷன் எங்கிருந்து வருகிறது? மனதில் இருந்து தானே வருகிறது. அப்போ நீங்க மனதை வென்றவராக ஆயிட்டீங்கன்னா டென்ஷன் வராது இல்லையா? இல்லை டென்ஷன் வருதுன்னா மனதை வென்றவராக ஆகலைன்னு அர்த்தம். நீங்களும் ராஜாக்கள் அல்லவா, சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா? அப்படி என்றால் மனம் உங்களுடையதா அல்லது மனம் உங்களுக்கு எஜமானனா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முழு நாளும் என்னுடைய மனம் என்றுதானே சொல்கிறீர்கள். மனம் எஜமானனாக இல்லைதானே? யார் தைரியம் வைப்பீர்கள்? தந்தையின் வரதானம் சகஜமாக கிடைக்கிறது. நீங்க முயற்சி செய்தீங்கன்னா பாபானுடைய வரதானம் உங்களுக்கு சகஜமாகவே கிடைச்சிடும் அப்படின்றார். ஆனால் கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டி இருக்கிறது. தந்தையின் வரதானத்தினுடைய உதவியின் அனுபவத்தை செய்து பாருங்கள். அனைவருடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எப்படி தெரிய வேண்டுமென்றால், டென்ஷன் ஃப்ரீயாக, தாமரை மலருக்கு சமமாக அல்லது மலர்ந்த ரோஜா மலருக்கு சமமாக தெரிய வேண்டும். அதாவது தாமரை மலர் விலகி இருக்கு, பற்றற்ற நிலையில இருக்கு. அதுபோல நீங்க பற்றற்ற நிலையில இருந்து எந்த காரியம் செய்தாலும் அதுக்கு ரொம்ப அட்டாச் ஆகாம செய்விக்கிறவர் பாபா, நான் செய்கிறவன்தா, நிமித்தமானவன்தா அப்படின்னு நினச்சிட்டு செய்யும் போது கண்டிப்பாக டென்ஷன் இருக்காது, டென்ஷன் ஃப்ரீயாக இருப்போம். அல்லது மலர்ந்த ரோஜா மலர் அப்படின்னு ஏன் சொல்கிறார்? அந்த ரோஜா மலர் முட்களுக்கு இடையில இருந்தாலும் மலர்ந்திருக்கு. அதுபோல் பிரச்சனைகளுக்கு இடையிலையும் நம்ம முக மலர்ச்சியில் இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அப்படின்றார். பாப்தாதா ஏற்கனவே கொடுத்த ஹோம்ஒர்க்கை எவ்வளவு சதவிகிதம் முடித்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்தார். அனைத்து இடங்களில் இருந்தும் கொஞ்சம் செய்திகள் வந்திருக்கிறது. இங்கும் ரிசல்ட்டை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அதாவது நிறைய சென்டர்ஸிலிருந்தும் வந்திருக்கு, மதுபன்லேருந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றார். ஸோ கவனம் கொடுத்ததற்கு பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது சமயத்தின் அனுசாரம் வார்த்தைகளின் மூலமாக கேட்பதற்கான நேரமும் குறைவாக தான் கிடைக்கும். ஆகையால் தன்னுடைய மனம், முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக சேவை செய்யுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். இப்பொழுது செய்யக்கூடிய பயிற்சியானது வரக்கூடிய காலங்களில் வேலைக்கு உதவும்.
அதாவது இனி போக போக எப்படிப்பட்ட காலங்கள் வரும் அப்படின்னா, நம்ம ஞானம் சொல்லவும் முடியாது, சொல்றதுக்கான நேரமும் இருக்காது, கேட்கறதுக்கு அவங்களுக்கும் நேரம் இருக்காது, அந்த சூழ்நிலையே இருக்காது. அந்த நேரத்துல எப்படி நீங்க சேவை செய்வீங்க? மனதின் மூலம், முகத்தின் மூலம் அல்லது நடத்தையின் மூலம், விவகாரத்தின் மூலம் நீங்க சேவை செய்ய வேண்டியிருக்கும். அதற்கான பயிற்சி இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த ஒரு நேரம் வரும்போது நீங்க செய்ய முடியும். இப்போ டிஜிட்டல் வேர்ல்டுக்கு எல்லாரும் அடாப்ட் ஆயிட்டாங்க இல்லையா? படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லாருமே டிஜிட்டலுக்கு யூஸ் ஆயிட்டாங்க இல்லையா? ஜிபே என்ன, இல்லை ஆன்லைன் பேங்கிங் என்ன, சின்ன சின்ன பங்க் கடையில் தண்ணீர் விற்கிறவங்க, இளநீர் விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, பழங்கள் விற்கிறவங்க எல்லாருமே QR கோட் வச்சுருக்காங்க, இல்லை ஜிபே பண்ணுங்கன்றாங்க. ஃபோன் மூலமாக தான் எல்லாம் நடக்குது. முந்தையெல்லாம் சம்பளம் எண்ணி எண்ணி கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே என்ன ஆயிடுது? பேங்கிங் சிஸ்டம் ஆயிடுது. இப்போ எல்லாரும் ஏடிஎம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல் இப்போ நீங்கள் ஞானம் சொல்கிறீங்க, எல்லாரும் கோர்ஸ் கொடுக்குறீங்க, அனுபவ ஞானம் இல்லையா? எல்லாரும் நல்லா சொல்கிறீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது வேலைக்கு உதவாது அப்படின்னு ஞானம் சொல்ல முடியாது. ஆகையால் நீங்கள் மனதின் மூலம் சேவை செய்கிறதுக்கோ, முகத்தின் மூலம், நடத்தையின் மூலம் செய்கிறதுக்கு இப்போத்திலிருந்தே பயிற்சி செய்யணும், பழகிக்கணும். அப்போ தான் அந்த நேரத்தில் அது உங்களுக்கு உதவும். எனவே இன்றிலிருந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பதற்கான சங்கல்பம் செய்ய முடியுமா? செய்ய முடியும் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். டென்ஷன் ஃப்ரீ. ஓகேயா? நல்லது. அனைவருடைய போட்டோவையும் எடுங்கள். மிகவும் நல்லது. சூழ்நிலைகள் காரணமாக ஆத்மாக்கள் மிகவும் டென்ஷனில் இருக்கிறார்கள். இன்றைய நாட்களில் உலகத்தில் டென்ஷன் மிகவும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எனவே உங்களுடைய டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பதின் அனுபவம் மற்றும் டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பதின் நடத்தை மற்றும் முகம் அவர்களுக்கு முன்னால் ஆதார மூர்த்தியாக ஆகிவிடும். ஒருவேளை இன்றைய உலகத்தை சுற்றி வந்தாலோ அல்லது செய்திகளை கேட்டாலோ என்ன தெரிகிறது? அல்ப காலத்திற்காக தங்களை குஷியாக வைப்பதற்கான சாதனங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். எனவே டென்ஷனில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயின் முன் உதாரணமாக ஆகி காட்டுங்கள். அப்போது அவர்களுக்கும் ஆதரவு தென்படட்டும். அதாவது நாம் அப்படி இருந்து காட்டிட்டோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு நமக்கு இந்த வழி இருக்கு, இந்த வழியில் போனால் நம்ம இது போல் ஆக முடியும் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஆதரவு தென்படும் அப்படின்றார். ஆக டென்ஷன் இல்லாமல் இருப்பேன் என்று மனதில் சங்கல்பம் செய்தீர்களா? திட சங்கல்பம் செய்தீர்களா அல்லது சாதாரண சங்கல்பம் செய்தீர்களா? எங்கு திடத்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கவே இருக்கிறது. செய்வோம் என்பதல்ல, செய்தே ஆக வேண்டும். பிடித்திருக்கிறதா? இதில் கை உயர்த்துங்கள். சேவையின் டர்ன் ராஜஸ்தான் மற்றும் போபால் ஜோனுடையது. ராஜஸ்தான் பூமி பிரம்மா பாபாவிற்கு மிகவும் பிடித்தது. ஆகையால் ராஜஸ்தானில் மதுபனத்தை உருவாக்கினார். பாப்தாதா அனைவருக்கும் இதைதான் கூறுகிறார். ஒவ்வொரு சேவை நிலையமும் யக்ய ஸ்நேகி மற்றும் வாரிசுகளின் குழுவை உருவாக்க வேண்டும். அதனால் தானும் முன்னேற வேண்டும், மற்றவர்களையும் யக்ய ஸ்நேகிகளாக ஆக்க வேண்டும். யக்ய ஸ்நேகி, சேவா ஸ்நேகி மற்றும் பயனுள்ளதாக ஆக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. நல்லது. செய்தி கொடுக்கும் காரியத்தில் ஒவ்வொருவரும் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கிறார்கள்.
இப்பொழுது பாப்தாதா பார்க்க விரும்புவது என்னவென்றால், சுயம் மற்றும் சேவை இரண்டிலும் சமநிலை வைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு சென்டரிலும் மிக அதிகமாக முன்வர வேண்டும். வெறும் சேவை மட்டும் அல்ல. இப்பொழுது சுயமாற்றத்திற்கான நேரம் அதிகம் இல்லை. ஆகையால் முதலில் சுயம், கூடவே சேவையும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சேவா கேந்திரமும் தடையற்றதாக இருக்க வேண்டும். டீச்சர்ஸ் மட்டுமின்றி, சேவையின் துணைவர்கள் மட்டுமின்றி, முழு வகுப்புமே தடையற்றவர்களாக மற்றும் சுயமாற்றத்திற்கான கவனம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இதை அதிகப்படுத்துங்கள். ஒரு விஷயத்தை பாப்தாதா பார்க்கிறார். கையை உயர்த்தி குஷிப்படுத்தி விடுகிறீர்கள், கையை உயர்த்தி சந்தோஷப்படுத்துகிறீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? திட சங்கல்பம் மற்றும் சாதாரண சங்கல்பம், இதில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. செய்வீர்கள், செய்தே ஆக வேண்டும். இது இந்த வருடத்தின் பாப்தாதா சந்திப்பின் கடைசி நாள். அடுத்த பாப்தாதா சந்திப்பிற்குள் ஒவ்வொரு சிறிய பெரிய சென்டரில் காரணம் சொல்லாமல் நிவாரண ஸ்வரூபத்தை பார்க்க விரும்புகிறார். இடையில் போதுமான நேரம் இருக்கிறது. அதாவது மார்ச்சில் டேர்ன் முடியுதுன்னா, நெக்ஸ்ட் டேர்ன் அக்டோபரில் நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இடையில் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஆகையால் இந்த பயிற்சி செய்யுங்க அப்படின்றார். எனவே பிராமண குடும்பத்தில் டென்ஷனின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. முடியும் தானே? எவ்வளவு தைரியம் மற்றும் ஊக்கம் இருக்கிறது! ஒவ்வொருவரும் தனக்குத்தானே முடியுமா என்று கேளுங்கள். மகிழ்ச்சியான நற்செய்தியை பாப்தாதா கேட்க விரும்புகிறார். அனைவரும் விருப்பம் வைப்பதை பாப்தாதா பார்க்கிறார். செய்வீர்கள், ஆனால் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அப்போது அது தன்னுடையவராக ஆக்கிக்கொள்கிறது. செய்கிறீங்க, ஆனால் பிரச்சனை வரும்போது பிரச்சனையினுடையவர்களாக ஆயிடுறீங்க அப்படின்றார். பிறகு மிகவும் இனிமையான வார்த்தைகளை சொல்கிறீர்கள். அதாவது இவ்வாறு நடந்து விடுகிறதல்லவா, நடக்கத்தானே செய்யும், நடக்கும் தானே என்று சொல்கிறீர்கள். நாங்கள் விரும்பல, என்ன பண்ணுறது, இது போல நடந்துடுறது, நடக்கத்தானே செய்யும், இதெல்லாம் நடக்கும் தானே அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப இனிமையாக பேசுகிறீங்க. பாப்தாதாவிடம் மிகவும் இனிமையாக இவ்வாறு சொல்கிறீர்கள். இவை அனைத்திற்கு காரணம் ராஜாவாகி விடுங்கள், சுயராஜ்ய அதிகாரியாகி விடுங்கள். அதாவது இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இருக்கணும்னா, நீங்கள் ராஜா ஆயிடுங்க, சுயராஜ்ய அதிகாரி ஆயிடுங்க. அப்போ இப்படியெல்லாம் பாபா கூட நீங்கள் பேச மாட்டீங்க. என்ன செய்கிறது, நடந்துடுறது, நடக்கும் தானே, அப்படியெல்லாம் காரணங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆக இன்று பாப்தாதா எதிரில் அமர்ந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும், தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் இதயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கு நீங்கள் கண் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா யார் தூரத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை இதயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். மதுபனில் கூட இன்றைய நாட்களில் சின்ன சின்ன கீதா பாடசாலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது பாப்தாதாவிற்கு தெரிய வருகிறது. அடுத்தது பாப்தாதா வந்திருக்கக்கூடிய, தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும் அனைவரையும் விட முதலாவதாக தன்னுடைய அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது அந்த குறிப்பிட்ட டர்னில் சாந்திவனில் 28,000 28,000த்திற்கு அதிகமான சகோதர சகோதரிகள் வந்திருந்தாங்க. ஆகையால் எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துருந்தாங்க.
குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுகிறது என்பதை பாப் தாதா பார்க்கிறார். ஆனால் சந்தோஷத்தில் அந்த கஷ்டத்தை அனுபவம் செய்வதில்லை. இருந்தாலும் ஓய்வாக தூங்குவதற்கு 3 அடி நிலம் கிடைத்திருக்கிறது தானே. பட்டத்து ராணியாகி உள்ள குழந்தைகளுக்கு பாப் தாதா விசேஷ அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது பட்டத்து ராணி அப்படின்னா, ஹிந்தியில் பட் அப்படின்னா தரை. கூட்டம் நிறைய வரும்போது கட்டிலெல்லாம் எடுத்துருவாங்க, எல்லாரும் தரையில் படுக்கணும். கீழே ஜமுக்காலம் விரிப்பு எல்லாம் இருக்கும், ஆனால் தரையில் படுக்கணும். வடநாட்டில் பொதுவாக தரையில் படுத்து பழக்கம் இல்லை. குளிர் பிரதேசங்கள் அப்படின்றதுனால எல்லார் வீட்லேயும் கட்டில் இருக்கும். யாரும் கீழே தரையில் படுக்க மாட்டாங்க. ஏழைகளாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் கட்டில் இருக்கும். அதனால கீழே தரையில் யார் படுக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா செல்லமாக பட்டத்து ராணி, பட்டு அப்படின்னா தரை, தரையில் படுக்கக்கூடிய ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது. இன்று முதல் முறையாக பாப் தாதாவை சந்திப்பதற்கு மதுபன் வந்திருக்கக்கூடியவர்கள் எழுந்திருங்கள். இன்று முதல் முறையாக பிராமண குடும்பத்தில் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதா தன்னுடைய தரப்பிலிருந்தும் பிராமண குடும்பத்தின் சார்பிலும் மிகுந்த வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மிகவும் தாமதமாக வந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் வந்து விட்டீர்கள். பாப் தாதா மற்றும் குடும்பத்தை பார்த்து விட்டீர்கள். நீங்கள் விரும்பினால் இன்று வந்தவர்களுக்கு விசேஷ வரதானம் இருக்கிறது என்று பாப் தாதா நினைக்கிறார். அதாவது நீங்கள் உள்ளபூர்வமாக விரும்பினால் கடைசியில் வந்தாலும் தீவிர வேகத்தில் முன்னேறி செல்ல முடியும். நீங்கள் விரும்பினீங்கன்னா என்னுடைய ஆசீர்வாதம் வரம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றார். பாப் தாதா மற்றும் குடும்பத்தினுடைய அன்பு ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவர் மீதும் இருக்கிறது. அனைவரும் உங்களுக்கு சகயோகியாக ஆகுவார்கள். அதாவது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்றார். ஸ்நேகம் கொடுத்து உங்களை முன்னேற வைப்பார்கள், வாய்ப்பு கொடுப்பார்கள். ஆகையால் இன்று வந்திருப்பவர்களுக்கு முன்னேறி செல்வதற்கான மிக நல்ல வாய்ப்பு டிராமாவில் கிடைக்கிறது. கோல்டன் சான்ஸ் அல்லது லக்கி சான்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். எங்கிருந்து வந்திருந்தாலும் இந்த முழு குடும்பமும் உங்களுக்கு சகயோகி ஆகுவார்கள். நீங்கள் சகஜ யோகிகளாக ஆக வேண்டும். நல்லது. அவங்க உங்களுக்கு சகயோகம் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்கள் சகஜ யோகியாக ஆகணும், அவ்வளோதான் அப்படின்றார். அடுத்தது டபுள் ஃபாரினர்ஸுடன். டபுள் ஃபாரினர்ஸ் இடமும் சோதனை தாள்கள் வரதான் செய்கிறது. ஆனால் அவர்களுடைய ஒரு விசேஷத்தன்மை என்னவென்றால் அவர்கள் உண்மையான உள்ளத்துடன் சொல்லிவிடுகிறார்கள், உள்ளுக்குள் வைத்து கொள்வதில்லை. மேலும் உண்மையான உள்ளத்துடன் அதற்கான தீர்வையும் காண்கிறார்கள். உள்ளம் சுத்தமாக இருப்பதினால் தலைவன் ஆஜராகி விடுகிறார். நல்ல ரிசல்ட்டை பார்த்து பாப் தாதா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் சதா முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் என்று வரதானத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. நாலாபுறமும் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு பாப் தாதா முயற்சியில் முன்னேறி மற்றும் முன்னேற்றுவதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்ன நேரம் வரப்போகிறதோ அதற்காக பாப் தாதா டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறார். அதாவது தீவிர முயற்சியாளராகி ஒரு வினாடியில் ஃபுல் ஸ்டாப் வைப்பதற்கான பயிற்சி மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள்.
ஏதாவது திடீரென்றுதான் நடக்கப் போகிறது. பாப்தாதாவின் சுப ஆசை இதுதான். ஒவ்வொரு குழந்தையும் கூடவே இருக்கிறீர்கள், கூடவே செல்வீர்கள், மேலும் பிரம்மா தந்தையுடன் கூடவே ராஜ்யமும் செய்வீர்கள். மற்றபடி சிவ்பாபா சாட்சியாகி விடுவார். துணைவர்கள் ஆகக்கூடியவர்கள் என்றால் பாப்தாதாவிற்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். நல்லது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதா தரப்பிலிருந்து இந்த ஆண்டிற்கும் மற்றும் வரக்கூடிய ஆண்டிற்கும் வாழ்த்துக்கள். அதாவது சதா தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். அதாவது அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். வரதானம். மனன சக்தியின் மூலம், அதாவது ஞான சிந்தனையின் மூலம் சக்திசாலியாகி தடைகளின் ஃபோர்ஸை முடிக்கக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். தற்சமயம் மனன சக்தியின் மூலம் ஆத்மாவில் அனைத்து சக்திகளையும் நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்காக உள்நோக்கு முகமுடையவராகி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மனனம் செய்யுங்கள். அதாவது சிந்தனை கடலை கடையுங்கள். அப்பொழுது வெண்ணெய் கிடைக்கும். மேலும் சக்திசாலியானவர்களாக ஆகி விடுவீர்கள். இப்படிப்பட்ட சக்திசாலி ஆத்மாக்கள் அத்தீந்திரிய சுகத்தின் பிராப்தியின் அனுபவம் செய்கிறார்கள். அவர்களை எந்த ஒரு அல்பகால பொருட்களும் தன் பக்கம் கவர்ந்திழுக்க முடியாது. அவர்களுடைய மூழ்கியிருக்கும் நிலையின் மூலம் என்ன ஆன்மீக தன்மையின் சக்திசாலி நிலை உருவாகிறதோ அதன் மூலம் தடைகளுடைய ஃபோர்ஸ் முடிந்து போய்விடும். ஸ்லோகன். பிராமண உலகத்தில் அனைவருடைய மதிப்பையும் அடையக்கூடியவர்கள்தான் சிம்ஹாசனதாரி ஆவார்கள். அதாவது சிம்ஹாசனத்தில் அமர்பவர் ஆவார்கள். அவ்யக்த சமிகை. பிரம்மா தந்தை மற்றும் சிவத்தந்தை இருவருக்கும் பிடித்திருப்பது தூய்மை. ஆனால் தூய்மையின் டெஃபினிஷன், அதாவது விளக்கம், மிகவும் உயர்ந்தது மற்றும் ஆழமானது. எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு நம்பிக்கை, உண்மை, சுத்தம் இவை அனைத்தும் வந்துவிடுகிறது. சம்பூர்ண தூய்மையின் அர்த்தமே கனவில் கூட தூய்மையற்ற தன்மை மனம் மற்றும் புத்தியை டச் செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள்தான் உண்மையான வைஷ்ணவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஓம் சாந்தி. தந்தை என்பதா என் தாயும் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் பாபா என்பதா? சிவ தந்தை என்பதா என் தாயும் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் பாபா என்பதா? உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா? உன்னை கடவுள் தந்தை என்பதா என் தாயும் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் பாபா என்பதா?
வளர்ப்பதனால்